இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். மண்டபம் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் பட்டணம்காத்தான் ஊராட்சி பூத் கமிட்டி ஆலோசனை, கிளை நிர்வாகிகள் பணிகள் குறித்த பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் இராமநாதபுரம் அதிமுக மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமை வகித்தார். அதிமுக மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மருதுபாண்டியன் வரவேற்றார். தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல செயலாளர் சரவணகுமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பாண்டியராஜன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் கிழக்கு மாவட்ட துணைச் செயலாளர் யூனுஸ் முகமது முன்னிலை வகித்தனர். தகவல் தொழில்நுட்ப பிரிவு விருதுநகர் மண்டல துணைத் தலைவர் வெண்ணிலா சசிகுமார், எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ரத்தினம், அம்மா பேரவை துணைச் செயலாளர் சேது பாலசிங்கம் பேசினர். மாவட்ட மகளிரணி செயலாளர் ஜெயிலானி சீனிக்கட்டி, எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட செயலாளர் ஸ்டாலின், ஜெயச்சந்திரன் உட்பட பலர் பங்கேற்றனர். மண்டபம் மேற்கு ஒன்றிய கிளைகளாக நிர்வாகிகள் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். வணக்கம். மகளிர் மட்டும்தான் ஒவ்வொரு வீட்டுக்கு உள்ளேயும் போய் வீடு வர போய் அவங்களை கேன்வாஸ் பண்ண முடியும். நகர்ல ஜெவஜோதி இயக்கம் இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்தில் அகற்ற வேண்டும் என்றால், நம்மளுடைய ஆட்சி எடப்பாடியின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால், இந்த ஆட்சிக்கு நல்லவே கிடைக்க வேண்டும் என்பதால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்து ஆட்சியை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. அடுத்ததாக 10வது மாதம் நாளைக்கு துவங்க இருக்கிறது. 10 இன்றைக்கு பொதுச் செயலாளர் வருகையின் போது கூட சிறப்பு பெற்று இந்த ராமநாதபுரம் தொகுதிக்கு ஒரு சிறப்பான ஏற்பாடை செய்து கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆர்ஜி மருதுபாண்டியன் நிகழ்ச்சியை வருகின்ற சிறப்பு சகாதேவன் அவர்கள், உதயகரன் அவர்கள், மகேஷ் ஆட்சி போட்டோம். இந்த ஆட்சி சீக்கிரம் போயிடாதா, மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியான எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அமையாதா அப்படின்னு மக்கள் கூட ஏற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு முதலமைச்சர் உளவுத்துறை சொல்றது, இன்னைக்கு தேர்தல் வைத்தால் கூட அனைத்து இந்திய அண்ணா கூட்டணி 200 தொகுதிக்கு மேல தமிழகத்தில் வெற்றி பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே வரும். இன்னைக்கு சூழல்ல திமுக 3வது இடத்துக்கு போயிரும் என்ற சூழல்ல தான் அவங்க இன்னைக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் இறங்கி செய்யறாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா கழகம் 1ஆம் நம்பர்ல இருக்குன்னா 2வது இடம் வரக்கூடிய இதுனா இன்னைக்கு விஜய் ஆரம்பித்த கட்சி தான் இன்னைக்கு 2வது இடம். பயிற்சி முகாமிகள் என் அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2021ஆம் ஆட்சியின் இறுதி கட்டம் உங்கள் எழுதுகோலின் ஒரு புள்ளியிலிருந்து துவங்கட்டும். எழுவோம் நல்லாட்சிக்காக என்றும் உங்களில் ஒருவன் எடப்பாடி கே. பழனிசாமி. நீங்க இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த பொதுமக்கள் கையிலேயே ஒப்படைக்கணும். நாம போய் யாரையுமே போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம போய் மற்ற கட்சியில் கூட போஸ்ட் பண்ணக்கூடாது. 7-2 கழக செய்தி தவிர வேறு எதுவுமே பண்ணிடக்கூடாது. அந்த தலைமை கழகத்திலிருந்து வரக்கூடிய அறிவிப்புகளும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.